தூத்துக்குடியில் திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக்கு பின் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பகுதியில் உள்ள டீ கடையில் டீ குடித்தார். தொடர்ந்து தமிழ் சாலை பகுதியில் உள்ள பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள படிப்பக வளாகத்தில் மாணவ மாணவியர்களிடம் கலந்துரையாடினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பெண்களுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய போட்டுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? தான் புதுமை பெண் யூஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு. வசதி சேர்த்து கொடுக்கணுமா? இது நல்லா இருக்கு. மாணவர்களுக்கு மாணவியர்களுக்கு பெண்களுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய போட்டுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? தான் புதுமை பெண். அது என்ன புதுமை பெண்? என்ன 6th to 12th வரை படித்தவங்களுக்கு மாதத்தொகையை 1000 ரூபீஸ் கொடுக்கும். நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. உங்களுக்காக கொண்டு வந்துட்டு எல்லாமே எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இடமா இருக்குது. பசங்க நிறைய வெளியூர்லேருந்து வெளியூர்ந்து வராங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக. எவ்வளோ பேர் வரீங்க மொத்தம்? இங்கே வந்து டெய்லி ஒரு 150 200 பேர் பசங்க. 250 பேர் டெய்லி வரும். ஸ்கீம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் யங்ஸ்டர்ஸ்க்கு, மகளிருக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்குலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் முதல்ல படிக்கிறேன். ஃப்ரெண்டு அதில் படிக்கிறாரு, எஸ்எஸ்சி படிச்சு. ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. வசதி சேர்த்து கொடுக்கணுமா? இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல். தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய அரசு மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். தொடர்ந்து மினி டைடல் பார்க் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு நடந்த அரசியல் நிகழ்ச்சி, அதாவது திமுக சார்பில் கட்சி நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை, அதாவது வழிநெடுக்கும் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்த முதலமைச்சர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் படிப்பகம் ஒன்று மாநகராட்சி சார்பில் பூங்கா, தமிழ்ச்சாலை பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய இந்த போட்டித் தேர்வு மற்றும் பிற தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். மாணவ மாணவர்களுடன் கலந்துரையாடி இங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தார். அதாவது புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மகளிருக்காக செய்யப்பட்டுள்ளது. இது போன்ற திட்டங்கள் தங்களுக்கு தெரியுமா என்பது குறித்தான விவரங்களை கேட்டறிந்து மாணவரிடம் கலந்துரையாடினார். பின்னர் அங்கு போட்டித் தேர்வுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு குறித்து அங்கு உள்ள அந்த பொறுப்பாளரிடம் கேட்டறிந்தார். அதன் தொடர்ந்து வழிநெடுகளும் பாளையங்கோட்டை சாலையில் வழிநெடுகளும் இருக்கக்கூடிய தொண்டர்களை நேரடியாக சந்தித்து, தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து அவரிடம் கொடுத்த அந்த பரிசு பொருட்கள் உள்ளிட்டவைகளை வாங்கி கொண்டு செல்பி உள்ளிட்ட புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டார். பின்னர் அங்கிருந்த ஒரு டீ கடையில நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோருடன் இணைந்து தேநீர் அருந்தி அந்த கடைக்காரர்களிடம் அந்த வியாபாரம் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறீர்கள் என்பது குறித்து நேரடியாக கேட்டறிந்து தொடர்ந்து அங்குள்ள வணிக நிறுவனங்கள்ல நடந்து சென்று பொதுமக்களையும் சந்தித்தார். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். தூத்துக்குடி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உடன்குடி அனல்மின் நிலைய பணிகள், சர்வதேச அரைக்கடல் பூங்கா, தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள், அதன் தற்போதைய நிலை குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. அதில் உடன்குடி அனல்மின் நிலைய பணிகள், சர்வதேச அரைக்கடல் பூங்கா, தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதல்வர் அவற்றை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும் விதம், பயன்பெறுவோரின் எண்ணிக்கை உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சரிடம் ஆட்சியர் எடுத்துரைத்தார். மேலும் முதியோர், ஆதரவற்றோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டங்களில் பயன்பெறுவோர் குறித்தும் ஆட்சியர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்தும் வெள்ள தடுப்பு பணிகள் குறித்தும் கேட்டறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சீரமைப்பு மற்றும் தடுப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், அன்பில் மகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.